தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். இருள் மறைத்த நிழல். எழுதியது தேனு, வாசிப்பதும் தேனு. அத்தியாயம் 39. சுபலாவிற்கு சுனாமி என்று பெயர் வைத்திருக்கலாம். அவள் வந்து போனால் சந்தோஷம் சர்வநாசமாகிவிடுகிறதே என்று அவள் மனம் அடித்து கொண்டது. இந்த நலந்தன் ஏன் இப்படி ரெட்ட குதிரை சவாரி செய்யணும் என்று ஆற்றாமையோடு மனதுக்குள் பொறுவினாள் மிதுனா. சுபலா வந்து போனதன் சுவடு மிதுனா நலந்தனுக்கு இடையில் ஒரு திரை போல விழுந்து கிடந்தது. காலை சிற்றுண்டியின் போது பாத்திரமும் கரண்டியும் பேசிக்கொண்டதோடு சரி, மற்றபடி நிச்சலனம்தான். சாப்பிட்டானதும் முதலில் நிசப்தத்தை கலைத்தவன் நலந்தன் தான். இன்னைக்கு வரையா என்றான். தலைவலி என்ற அதே பொய்யை அவன் நம்பாவிட்டாலும் பரவாயில்லை என்று பிடிவாதமாக சொன்னாள் மிதுனா. நம்பினானா இல்லையா என்று ஒன்றும் சொல்லாமலேயே சென்று விட்டான் அவன். தனிமையில் யோசித்த மிதுனா தான் ரொம்பதான் ஓவர் ரியாக்ட் பண்றோமோ என்று சுய ஆராய்ச்சி செய்தாள். நலந்தன் வேறு தேடி விட்டாயா என அவளுடைய நேசத்தை கொச்சைப்படுத்தி கேட்ட அன்று தனக்குள் என்னவோ மறித்தது போல உணர்ந்தாளே. அந்த ஒன்று அவன் மேல் கொண்ட காதல் என்பது அவளுடைய எண்ணம் எப்போதும் கூட. நலந்தன் அந்த வார்த்தைகளுக்கு மன்னிப்பு கேட்ட போதும், அவன் வருந்துவது அவளுக்கு பொறுக்காத போதும், அவனை மேற்கொண்டு வருத்த பிடிக்காத போதும், நட்பு வட்டம் தாண்டி அவனை உள்ளே அனுமதிக்க மட்டும் மனம் ஏனோ வரவில்லை. நலந்தனின் நட்பு போதும், நட்பே சாஸ்வதம் என்று ஊறு போட்டாள் மிதுனா. கழுத்தில் கத்தி வைத்து மணப்பது போல தாத்தாவின் வாக்குறுதியை காட்டியோ அல்லது அவளுடைய நிராதரவான நிலையை காட்டியோ அவனை மணப்பது அவளுடைய பெண்மைக்கு எத்தனை கேவலம்! சீச்சி, அதை அவள் எப்படி செய்வாள்? அவளே மனம் வெதும்பி கிடக்க இடையில் வெட்ட வெட்ட முளைக்கும் களை போல இந்த சுபலா வேறு. சுபலாவுக்கும் தனக்கும் இடையில் நலந்தன் மதில் மேல் பூனையா? சுபலா சொன்னது போல கடமையையும் காதலையும் குழப்பிக் கொள்கிறானா? கடமைக்காக காதலை தியாகம் செய்து மனதில் சுபலா, நடைமுறையில் மிதுனா என்று சேச்சே. பெண்டுலம் போல ஊசலாடுவதாக அவளை சொல்லிவிட்டு இப்போது அவன்தானே பெண்டுலம் போல ஆடுகிறான். மிதுனா தனக்குள் போராடுகையில் நலந்தன் பெரிதும் எதிர்பார்த்திருந்த டிசைன்கள் வந்து சேர்ந்தன. டிசைன்கள் அடங்கிய ஃபைலை ஒரு ஆஃபீஸ் பியூன் நலந்தன் தர சொன்னதாக சொல்லி மிதுனாவிடம் கொடுத்து சென்றான். கைகள் நடுங்க அதை எடுத்து பார்த்தாள் மிதுனா. சுபலா சொன்னது போலவே ஆங்கிலத்தில் சுபாஸ்தல ரிசார்ட்ஸ் என்று கொட்டை எழுத்தில் பெயர் மின்னியது. உள்ளும் புறமும் சோர்ந்து போனாள் மிதுனா. ஆக சுபலா உண்மை கூட பேசுவாள் தான் போலிருக்கிறதே. ஆனால் இந்த உண்மை கசக்கிறதே. மனதுக்குள் போட்டு புழுங்கிய மிதுனா ஓரிரு நாட்களில் தன்னுடைய வழக்கம் போல தானே தன்னுடைய மனதை தேற்றிக்கொண்டாள். அவன் தொழில், அவன் காதலி, இதில் தனக்கென்ன வந்தது? எந்த பெயர் வைத்தால் தனக்கென்ன? அவனுடைய காதலுக்கு சுபலா தகுதியுடையவளா இல்லையா என்பதெல்லாம் ஆராய அவள் யார் என்று ஒதுக்கி தள்ளினாள். வீட்டிலும் கொஞ்சம் கொஞ்சமாக சுமூக சூழல் திரும்பியது. இருவரும் சேர்ந்து விளம்பர டிசைன்களை தேர்வு செய்தனர். இதோ அதோ என்று இழுத்து கொண்டிருந்த ரிசார்ட்ஸ் வேலைகள் எல்லாம் செவ்வனே முடிந்தன. காதலர் தினமும் வந்தது. நலந்தன் அன்று ரொம்பவும் பரபரப்பாக இருந்தான். சாயந்தரம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றான். மிதுனா கண்களில் கேள்வி தேக்கி பார்க்க லேசாக சிரித்து, ரிசார்ட்ஸ் லான்ச்சிங்லாம் இன்னைக்கு தானே, அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல வேணாமா என்றவன், முடிஞ்சா பட்டு சாரி கட்டிட்டு வரியா? தயாராயிரு. இன்னைக்கு என் வாழ்க்கையில் முக்கியமான நாள் இல்லையாது, அதை கொண்டாட என்று குறுஞ்சிரிப்போடு சொல்லி சென்றான். மதியம் சுபலாவிடமிருந்து தொலைபேசி அழைப்பு மிதுனாவுக்கு. இன்னைக்கு கூடவா ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு? இந்த விஜிதா என்ன சொன்னாலும் கேட்கறதே இல்லை. சரி, நான் அவரை அங்கேயே போய் பார்த்துக்கிறேன்.
ஏய், அப்புறம் உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குன்னு கேட்க மாட்டியா? சரி, நானே சொல்கிறேன். அன்னைக்கு நீ என் மூடை ஸ்பாயில் பண்ணிட்ட. நீ மட்டும் அப்படி செய்யாமல் இருந்திருந்தீன்னா காதலர் தினத்தன்னைக்கு அந்த சந்திரகாந்த கல் மோதிரத்தை அவர்கிட்ட பரிசளிக்கிற த்ரில்லு கிடைச்சிருக்குமா? அதுக்கு தான் என்று நைச்சியமாக தெரிவிக்க நினைத்ததை தெரிவித்தாள். மாலை கோவிலுக்கு அழைத்து போக வந்த நளந்தன் சுபலா பற்றியோ அவள் குறிப்பிட்ட மோதிரம் பற்றியோ ஒன்றும் பேசவில்லை. படு உற்சாகமாக இருந்தான். ஆனால் ஞாபகமாக, பட்டு சேலை தானே, பட்டு சேலை ரைட் என்று கேட்டுக்கொண்டான். திருவிழாவிற்காக தாத்தா வற்புறுத்தி எடுத்து தந்த பட்டு சேலைகளில் சன்ன சரியை வைத்ததாக ஒன்றை தேடி எடுத்தாள். அதை அணிந்து வந்த மிதுனா அதற்குள் நளந்தன் காரை ஸ்டார்ட் செய்து ஹாரன் அடிக்க விரைந்து வந்து முன்னிருக்கையில் ஏறி அமர்ந்தாள். சுபலா காதல் பரிசை நேரம் கொடுத்துருப்பாளா? அதை வாங்கியிருப்பானா? வாழ்க்கையில் முக்கியமான நாள் நானே. காதலர் தினத்தை தான் சொல்கிறானா, இல்லை ரிசார்ட்ஸ் திட்டம் தொடங்கிய நாளுங்கிறதுனால சொல்கிறானா? பலத்த சிந்தனையில் ஏறியவள் இறங்கும் வரை அவனை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. கோவிலின் வாசலில் அவளை இறக்கி விட்டவன், நீ உள்ளே போய் பிரகாரத்தில் காத்துக்கிட்டுரு, நான் காரை பார்க் பண்ணிவிட்டு வந்து சேர்ந்துடுறேன், ஓகே என்று கூறி காரை திருப்பினான். அது ஒரு சின்ன முருகன் சந்நிதி. ஒரே ஒரு கருவறை மட்டும்தான். நளந்தன் ஒரு குறையும் இன்றி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை தவிர வேறெதையும் வேண்ட தோன்றாமல் கண்ணை மூடி முருகனை தியானித்தாள் மிதுனா. ஐயர் தந்த விபூதி குங்குமத்தை பெற்றுக்கொண்டு சற்று தள்ளி இருந்த ஒரு திண்ணை நோக்கி நடந்தவள் சில அடி தொலைவில் வந்த நளந்தனை கண்டு பிரமித்து போனாள். பட்டு வேட்டி பட்டு சட்டையில் அத்தனை கம்பீரமாக இருந்தான் அவன். அவளை நோக்கி நடந்து வந்தவனை கண் கொட்டாமல் பார்த்தாள். மிதுனா சேலை மாற்ற சென்ற நேரம் அவனும் உடை மாற்றியிருப்பான் போலும். முதல் 2 பட்டன் திறந்து கிடக்க, உள்ளிருந்த தோல் பறந்து கிடக்க, தழைய கட்டியிருந்த சன்ன சரிகை வேட்டியும் கொஞ்சம் மடித்துவிடப்பட்ட முழுக்கை சட்டையும் அது காட்டிய உறுதியான மணிக்கட்டும் அந்த வலது மணிக்கட்டை கவ்வியிருந்த அகன்ற கை கடிகாரமும் அவனுடைய கட்டழகுக்கு கட்டியங்கூற காற்றில் சிலும்பி இருந்த கேசமும் கொள்ளை கொள்ளும் முறுவலும் நெற்றியில் சற்று முன் இட்ட சின்ன விபூதி கீற்றும் என கனகச்சிதமாய் கண்ணையும் மனதையும் நிறைத்தான் நளந்தன். அந்த வலிய கரங்களிடையே சிறைப்பட்டாள். சிறகடித்தது தன்னுடைய மனம்தானா? திடுக்கிட்டாள் மிதுனா. விட்டகுறை தொட்டகுறை போல இன்னமும் ஒட்டி கொண்டிருக்கும் இந்த மூடத்தனம் எப்போதுதான் விலகும்? சிறகடித்த மனதை மிதுனா சிரமப்பட்டு சிறகுடித்து கொண்டிருக்க அவளை நோக்கி வந்து கொண்டிருந்த நளந்தனும் அப்போது அவளுடைய அழகில் சொக்கித்தான் போயிருந்தான். சன்ன சரிகை பட்டு சேலை, கழுத்தில் அவன் அணிவித்த சன்ன சங்கிலி, காதில் வண்ணங்களை வாரி இறைத்த சின்ன கல் ஜிமிக்கி, காலில் வெள்ளி கொலுசு என மிதமான அலங்காரத்திலும் நிஜமான தேவதை போல ஜொலித்தாள் மிதுனா. தளர பின்னிய கார் கூந்தலும் அதில் மனம் பரப்பும் ஜாதி மல்லியும் வனதேவதையோ வெள்ளிப்பாவையோ என மயக்கும் மதிமுகமும் பட்டு சேலை தழுவிய கொடி இடையும் அதன் வனப்பும் வாளிப்பும் என பார்வையாலேயே அவளை பருகினான் நளந்தன். அவனுடைய பார்வையை மிதுனா கவனிக்கவில்லை. அவள்தான் வெகுவாக குனிந்து தன்னுடைய கொலுசில் சிக்காத அந்த பட்டுச்சரிகையை மகா கவனமாக பிரித்தெடுத்து கொண்டிருந்தாளே. நளந்தன் ஏக உற்சாகத்தில் இருந்தான். சிரிக்க சிரிக்க பேசினான். மிதுனாவுக்குத்தான் மனம் எதிலும் ஒட்டவில்லை. சுபலாவை பார்த்தானா? அவள் பரிசு கொடுத்தாளா? அதனால்தான் இந்த உற்சாகமா என்று அதே சிந்தனைதான். அவளுடைய கவனம் சிதறுவதை கண்ட நளந்தன் மென்குரலில் காரணம் கேட்க அவளுடைய பதில் அதே ஒன்றுமில்லைதான். ஒரு விரலால் அவளுடைய அதரங்களை அளந்து மொட்டு விரிஞ்சது போல அழகான உதடு என்று சிலாகித்து, ஆனால் அது அப்பப்ப கொஞ்சம் உண்மையும் சொன்னா நல்லா இருக்கும் என்றான். அதே விரலால் அவளுடைய தலையை தொட்டு காட்டி, இங்கே நினைக்கிறதையே பேச வேண்டியது தானே, ஆனால் பாவம் எட்டப்ப மாதிரி உன்னோட கண்ணு காட்டி கொடுத்துருது என்று சின்ன சிரிப்பு சிரித்தான். அவனுடைய விரல் ஏற்படுத்திய அனலில் உலர்ந்த உதடுகள் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொள்ள
மிதுனா மௌனம் காத்தாள். அவளுக்கு அருகில் அமர்ந்த நலந்தன் ஆழ்குரலில், மிதுனா, உன்கிட்ட ஒன்று சொல்லணுமே என்றான். அவனுடைய குரலில் விழுக்கென நிமிர்ந்த மிதுனா, நானும் என்றாள். அவன் பேசுவதை கேட்க அவளுக்கு துணிவில்லை. எங்கே அவன் சுபலா, மோதிரம், பரிசு, காதலர் தினம் என்று ஏதாவது சொல்லிவிடுவானோ என்று இருந்தது. அவனுடைய அவசரம் கண்டு அதிசயித்து போனான் அவன். தலையை பின்னுக்கு சாய்த்து லேசாக சிரித்து, ஆல் ரைட், லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீயே சொல்லு என்று அவளுக்கு முன்னுரிமை கொடுத்தான். அவனுடைய சிரிப்பும் அவள் மனதை என்னவோ செய்ய அவனுடைய முகத்தை பாராமல், எனக்கு எனக்கு ஒரு வேலை பார்த்து தரதா சொன்னீங்களே, தாத்தா வர்றதுக்குள்ளார அதுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சிங்கன்னா அவர்கிட்ட சொல்லிட்டு விலகி போகிறதுக்கு வசதியாக இருக்கும்ல. வெளியூர்னா இன்னும் நல்லா இருக்கும். நலந்தனின் முகம் கோபத்தில் ஜொலித்தது. சட்டனை எழுந்து கொண்டவன், எந்த நேரம் பார்த்தாலும் போகிறது விலகிறதுன்னு இதே பேச்சு தானா, இதே நினப்பு தானா உனக்கு? கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க விடாமல் இது என்ன தொணதனுப்பு ச என்று மிக எரிச்சலாக பேசினான். குரல் தாழ்ந்து கிடந்தாலும் கடுமைக்கு கொஞ்சமும் குறைவில்லை. இருவரும் எரிமலையாய் உள்ளே குமுறிக்கொண்டே காரில் ஏறி வீட்டை அடைந்தனர். வீடு வரும் வரை வாயை இறுக மூடிக்கொண்டு வந்த நலந்தன், விலக முடியாதபடி கட்டி போட்டுட்டு போராளாம், பேச்சப்பாரு என்று முனகியபடியே அவனுடைய அறைக்கு செல்லவும் மிதுனாவுக்கும் கோபம் பொத்து கொண்டு வந்தது. ஆமாமா, சுபலாவை விடவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் தவிக்கிறவன் இல்லையா, அதான் அப்படி பேசுகிறான் என்று கொதித்தாள். உள்ளே செல்லவிருந்தவனின் கையை கோபமாக பற்றி தடுத்தாள். யார் உங்களை கட்டி போட்டது? நான் தான் எந்த கட்டும் இல்லை, எந்த கட்டாயமும் இல்லைங்கிறல்ல. தாத்தாக்கு கொடுத்த வாக்கு அது இதுன்னு எதுக்கு பிடிக்காம இப்படி வதப்படணும்? சுகுணாத்தையும் கூட இதை தானே சொன்னாங்க. இன்னும் எதுக்கு பூசி மழுகிறீங்க? பெரிய தியாக பிரம்மம் என்று பொறிந்தாள். சே, உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, சே என்று மிதமிஞ்சிய கோபத்தில் அவளுடைய கைகளை உதறிவிட்டு தன்னுடைய அறைக்கு போய் கதவடைத்து கொண்டான் நலந்தன். ஆனால் சிறிது நேரத்திலேயே வெளியே வந்தவன் அங்கே இன்னமும் திகைத்து நின்ற மிதுனாவின் வெளிரிய முகத்தை கண்டதும் சற்று முன் பேசியது அவன்தானா என்று சந்தேகம் கொள்ளும் அளவு தணிந்து போனான். ஏதோ வேலை டென்ஷன், சாரி என்று அவன் தணிந்து போக மிதுனாவுக்கும் கூட பாவம், அவனும் எத்தனை விஷயத்தை தான் ஒரே ஆளாக இருந்து கவனிப்பான், இதில் நான் வேற என்று கஷ்டமாக போய்விட்டது. அவளும் சமாதானமாக, பரவாயில்ல, நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்களே என்று மனநிலையை சீர்படுத்த முயன்றாள். அவனோ கண்ணை எட்டாத முறுவலோடு, இட்ஸ் ஓகே, அது என்னோட ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுனால இனிமேல் உன்னோட நில குத்தகை விஷயத்தை பார்க்கலாம். அதை பற்றி முடிவெடுக்கிறதுக்கு சங்ககிரி போகணும், அதை சொல்ல தான் வந்தேன். அடுத்த வாரம் கிளம்ப தயாராக இரு, அடுத்த வாரம் போகலாம் என்ன என்று முடித்தான்.